ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Illustrator CC 2017 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் பார்க்க போகிறோம். வாங்க சாஃப்ட்வேருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம Illustratorல அடுத்து பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் செக்மெண்ட், அதாவது தேர்டு பார்ட்டில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிற டூல் வந்துட்டு பெர்ஸ்பெக்டிவ் வியூ டூல் எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த டூல் பாருங்கள். பெர்ஸ்பெக்டிவ் கிரிட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க, பெர்ஸ்பெக்டிவ் செலக்ட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்துட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு செப்பரேட்டாக வந்துடும். ஸோ இதை இங்கே வச்சுக்கிறேன். ரைட், இப்போது இதை யூஸ் பண்ணி நாம் 3 டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ் வியூ டயக்ராம்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, ட்ராயிங்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், தெரியுதுங்களா? ஸோ இப்படி வந்துட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வியூ பில்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இதோட ஹைட்டு வித்து செக்மெண்ட்ஸாக வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்துட்டு இந்த ஹைட்டு வித்து வந்துட்டு நம்ம மாற்றிக்க முடியும். பாருங்கள், ஹைட்டு வித்து என்னால் மாற்றிக்க முடியுது. ஸோ எவ்வளோ ஹைட் வேணாலும் நான் வச்சுக்க முடியும். அதே போல் இதில் இந்த வித்து போர்ஷன் வந்துட்டு நான் கம்மி பண்ணிக்க முடியும். ரைட்டுங்களா? ரைட். அதே போல் இந்த இதை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ன் ஆகும். உங்களுக்கு பாருங்கள், இந்த சைடு, அதாவது எந்த சைடு நீங்கள் ட்ராக் பண்ணி இழுக்கிறீங்களோ அந்த சைடு வந்துட்டு அதாவது அந்த சைடு இருக்கிறது வந்துட்டு வித்து வந்துட்டு அதிகமாகவும், இந்த சைடில் இருக்கிறது வந்துட்டு வித்து கம்மியாகவும் மாறுது. பாருங்கள். ரைட், பாருங்கள், இந்த பக்கம் இழுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த பக்கம் வந்துட்டு வித் அதிகமாக போகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நாம் எந்த போர்ஷனில் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே பார்க்க முடியும். ஸோ இதில் இப்படி செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணிவிட்டு நாம் வந்துட்டு இதில் டிசைன்ஸ் அப்ளை பண்ணி பார்க்க முடியும். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ரைட், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பில்டிங் வந்துட்டு நான் ட்ரா பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு நான் ஒரு ரெக்டாங்கிள் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு நல்ல கலர் சூஸ் பண்ணிக்கோங்க, லைட் கலர்ஸாக. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு ரெக்டாங்கிள் வந்துட்டு ட்ரா பண்ணிட்டேன். ஸோ டார்க் பிளாக் கலரோட ஸ்ட்ரோக்கில் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்ட்ரோக்ஸ் கூட நம்ம கொஞ்சம் டார்க் கலர் ஸ்ட்ரோக்ஸாக மாற்றிக்க முடியும். ஸோ நான் இங்கே போயிட்டு ஜஸ்ட்டு ஸ்ட்ரோக்கோட கலரை வந்துட்டு டார்க்காக வந்துட்டு மாற்ற போகிறேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா பிக் பண்ணிக்கவும் முடியும். ஸோ நம்ம இப்போது பிக் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு டார்க் கலர் ஸ்ட்ரோக். ஸோ இது வந்துட்டு இப்போ அப்ளை ஆகிடுச்சு. ரைட், இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வால் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு விண்டோ. இதுக்கு வந்துட்டு கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து பிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டார்க் அண்ட் கலராக, அதோட கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி பார்த்து கலர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ப்ரைட்டாகவும் டார்க்காகவும் இருக்கிற மாதிரி கலர் எடுத்துக்கிறேன். ஸோ விண்டோ வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி ஆல்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணி ஜஸ்ட்டு டூப்ளிகேட் அடிச்சுக்கிறேன். ரைட், இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அகெயின் நான் ட்ராக் பண்ணி டவுன் பண்ணி வச்சுக்கிறேன். அகெயின் நான் டவுன் பண்ணிக்கிறேன். அகெயின் நான் அதை டூப்ளிகேட் பண்ணி டவுன் பண்ணிடுறேன். ரைட், இப்போது இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஈவனாக இது எல்லாத்தையும் வந்துட்டு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன்.
ரைட். ஸோ இப்படி வந்துட்டு நான் மூவ் பண்ணி வச்சிடறேன். ரைட். இப்போது இதே போல் இன்னொரு வால் வந்துட்டு ரெடி பண்ணுறேன். இன்னொரு சைடுக்கு உண்டான வால் வந்துட்டு ரெடி பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கலர் வேரியேஷன் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இதை வாலை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் வேறு கலர், ஸோ ஒரு மாதிரி ப்ளூயிஷ்லேயே வந்துட்டு பிரிகிற மாதிரி பார்த்துக்குவோம். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். ரைட். இப்போ இந்த மாதிரி டார்க் இல்லை, ரைட் ரைட் கொஞ்சம் டார்க் ப்ளூ மாதிரி கொடுத்துக்கிறேன். அதே போல் இந்த இதில் இருக்கிற விண்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வேறு கலர் கொடுக்குறேன். கொஞ்சம் வேரியேஷன். ஸோ வேறு கலர் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு வேறு கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு குரூப் பண்ணிடுறேன். அதே போல் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப் பண்ணிடுறேன். ரைட். இப்போ என்கிட்ட வந்துட்டு 2 வால் இருக்குது வித் விண்டோவோட. அதை வந்துட்டு ஜஸ்ட்டு மூவ் பண்ணிடுறேன். ரைட். மூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு கிரவுண்டு வேணுமல்லவா, அந்த இதுக்காக நான் கிரவுண்ட் வந்துட்டு அப்படி ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆஷ் கலர், அதாவது ரோடு மாதிரியான கலர் வந்துட்டு நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்னோடய கிரவுண்டு. ரைட். இதையும் நான் வந்துட்டு ஜஸ்ட்டு மூவ் பண்ணி வச்சிட்றேன். ரைட். இப்போது இந்த பெர்ஸ்பெக்டிவ் டூலை வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆன் ஆகிடும். ரைட். எனக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும். ஜஸ்ட்டு ரைட். ரெண்டும் ஈவனாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு பெர்ஸ்பெக்டிவ் வேணும். ஸோ இந்த சைடில் இருக்கிறது வந்துட்டு வித்து கம்மியாகவும், இந்த பக்கம் வந்துட்டு கொஞ்சம் வித்து அதிகமாகவும் இருக்கிற மாதிரி ஒரு பில்டிங் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு வந்துட்டு நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ரைட். இப்போ எனக்கு தேவையில்லாததெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்துட்டு லைட்டாக கம்மி பண்ணிக்குவோம். ரைட். இப்போது ஜஸ்ட்டு நான் இப்போ எந்த போர்ஷன் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ரைட் சைட் போர்ஷன் செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 2வது டூல் வந்துட்டு பார்க்க போகிறோம். இதுதான் பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. Shift V இது ஷார்ட்கட்டு. ஸோ இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு செலக்ட் பண்ணி அங்கே ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக அதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், ஈஸியாக வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ரைட். இப்போது நான் அடுத்தது செலக்ட் பண்ண போகிறேன். இந்த போர்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதையும் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு மூவ் பண்ணி இங்கே வைக்க போகிறேன். ரைட். இதுதான் வந்து ஜஸ்ட்டு ஹைட் அண்ட் வித் வந்துட்டு நான் மாற்றிக்க முடியும். ஸோ ஹைட் அண்ட் வித் வந்துட்டு ஜஸ்ட்டு மாற்றிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அதே போல் இதையும் நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் பில்டிங் வந்துட்டு எனக்கு ரெடி ஆகிடுச்சு பெர்ஸ்பெக்டிவ் வியூவில். ஸோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஹைட் அண்ட் வித் எல்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. ரைட். இப்போ எனக்கு பாட்டம் போர்ஷன்
ஸோ இதில் வந்துட்டு இந்த ஐகானில் பாட்டம் போர்ஷன் வந்துட்டு நான் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை ட்ராக் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை ஹைட் அண்ட் வித் வந்துட்டு நான் இப்படி மாற்றிக்கிறேன். ரைட். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எனக்கு இதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கிரவுண்டை வந்துட்டு செலக்ட் பண்ணி அரேஞ்ச் சென்ட் டு பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்படி போயிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு அழகான பில்டிங் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ரைட். 3 டைமென்ஷனில் ஒரு அழகான பில்டிங் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வித்தின் ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டு அழகாக நம்ம ஈஸியாக வந்துட்டு ட்ரா பண்ணிட முடியுது. ஸோ இதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற டூல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் டூல் தான். பெர்ஸ்பெக்டிவ் டூல் அண்டு பெர்ஸ்பெக்டிவ் செலெக்ஷன் டூல், இது ரெண்டும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது, அதாவது ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸு, பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங்ஸு இதெல்லாம் வரைகிறதுக்கு நமக்கு இந்த டூல் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக பார்ப்போம். எக்ஸ்பர்டைசர் தமிழ் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.